தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தோல்வி விடுபட்டு இவங்கெல்லாம் ஒரு சந்திக்க சொல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் நாங்கள் ஜெயிச்சு வருவோம், மீண்டும் நம்முடைய ஆட்சி தமிழகத்தில் மலரும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இவரை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் நாங்கள் தினமும் வந்துட்டுருக்கோம். தினமும் தலைவர் வந்து இன்முகத்தோடு எங்களை சந்திக்கிறாரு. ஆனால் எங்கள் தலைவர் வந்து எங்களை பார்த்து ஆறுதல் சொல்கிறாரு. அதுவே எங்களுக்கு போதும். நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த டிஎம்கேல இருக்கிறேன். ஒரே என்றைக்குமே எங்களுடைய பிளட்டு வந்து கருப்பு சிகப்பு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். தலைவர் அழுதுட்டு வரேன் நான் தலைவர்கிட்ட, மீண்டும் நம்ம தான் ஐயா ஆளுவோம். இன்றைக்கி தலைவரை பார்க்கலான்னு வந்திருக்கோம். இப்போ எவ்வளோ பேர் எழுச்சி பாருங்கள் நம்ம ஏரியாவில் இருக்குது. திமுக எப்பயுமே ஆளுங்கட்சி தான். அது ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆளுங்கள் இல்லாலும் சரி, திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சி தான். எப்பயுமே மக்களுக்கு சேவை செய்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். பாமர அடிமட்ட தொண்டங்கிட்ட போய் கேட்டால் கூட திமுக மூலியமாக தான் பயனாளி இருப்பான். ஏதோ பிறவி பலன் கிடைச்சா போல் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் குழந்தையாக இருக்கும்போது கலைஞர் ஐயாவை பார்த்தது, அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். இப்போ அவர் தளபதி அவர் காலில் விழுந்து வாங்குகிறேன். எங்கள் அப்பா அவர் காலில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வார்த்தை இல்லை எனக்கு. இன்னும் என்னுடைய கை நடுக்கமே நிற்கலை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது இந்த தருணத்தில் அவரை பார்த்தது. நாங்கள் கட்சிக்காக கண்டிப்பாக அவர் கூட எப்பயுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் மகளிரே என்றைக்குமே அவருக்கு சப்போர்ட்டு தான் என்றைக்குமே. இது தலைவரை பார்த்தங்க. தலைவரை பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 15 வருஷத்துக்கு உள்ள செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் இப்போவே செஞ்சு முடிச்சிட்டாங்க. அடுத்த நூற்றாண்டில் செய்ய வேண்டிய வேலைகளை இந்த நூற்றாண்டிலே முடிச்சிட்டாங்க. அருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் பார்க்குறதுக்கே. அவ்வளோ கூட்டம். இப்போ கூட எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது. பார்த்ததுக்கே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி. தலைவரை பார்க்க வந்ததுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். தலைவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்துருக்கேன். இன்னும் அவரை பார்க்க மறுபடியும் பார்க்கணுன்னு தான் தோணுதை தவிர சலிப்பு தட்டலை. எப்பவுமே அறிவாலயத்தில் வந்து அறிவு சம்பந்தம் உள்ளவங்க எல்லாருமே வந்து அறிவாலயத்தில் இருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வீழக்கூடிய கட்சி அல்ல. இது பல்வேறு சோதனைகளை தாண்டி நெருப்பாற்றில் நீந்தி வந்துள்ள கழகம். கலைஞர், அண்ணா, இன்றைக்கு தலைவர், நாளைய தலைவர், இளைய தலைவர் அவர்களுடைய வழிநடத்திருக்கின்றார்கள். இது ஒரு அரசியல் மாயை அல்ல, இது ஒரு நடிப்பு மாயையிலே இந்த ஆட்சி ஏற்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் நீண்ட காலம் நீடிக்காது. மீண்டும் கழகம் ஆட்சிக்கு வரும். இந்த தமிழகத்தை காப்பாற்றும். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன். ஆனால் இன்னும் கூட கொஞ்ச நாள் டைம் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப நர்வஸாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் அவரை பார்த்துன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த ஒரு எழுச்சி, அவரை பார்க்கணுன்னு எல்லாரும் வந்து பார்க்குறது, அவர் அந்த டைம் கொடுத்து எங்களெல்லாம் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது 75 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி. அதில் நான்லாம் எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் தாத்தா இருந்தார், நான் இருக்கிறேன். அதனால் இது வந்து எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது. இது நான் சொல்கிறேன். என் பையனும் இப்போலேருந்தே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம எப்படி வந்தோம், எதனால் எந்தெந்த உரிமை நம்மளுக்கு இந்த திமுகவால் கிடைக்க பெற்றதுன்றது என் பையனுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த இயக்கம்ன்றது இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்குமே இருக்கும். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.